ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ளூ ட்ரெஸ் மிராக்கிள் பார்த்தோம். அந்த ப்ளூ ட்ரெஸ் மிராக்கிளை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்களுடைய அற்புதமும் இந்த ப்ளூ ட்ரெஸ் கனெக்ஷனையும் அனுப்புனாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வரலைன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ அம்பிகான ஒரு சகோதரி எனக்கு ரீசெண்டாக ஒரு மெசேஜ் இப்போ தான் ஒரு 3 நாள் முன்னாடி ப்ளூ ட்ரெஸ் மிராக்கிளை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ் மிராக்கிளை பார்த்துட்டு அவங்க உடனடியாக எனக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம், அது என்ன தொட்டு நடந்த ஒரு அற்புதத்தையும், கபர்டி டைரியை வச்சு நடந்த அற்புதத்தையும் ரொம்ப அழகாக டீகோட் பண்ணி, அவங்களுக்கு கனவு இது எல்லாத்தையும் அழகாக டீகோட் பண்ணி அவங்க என்கிட்ட ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணாங்க. அது என்னங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சகோதரி ஒரு சத்சரதம் வாங்கி 4 மாதம்தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 மாதத்தில் அவங்க முதல் தடவையாக சத்சரத பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு தொடங்கும்போது அந்த பாராயணத்தை 3 நாள் தான் அவங்க பண்ணுறாங்க. 4ஆவது நாள் அவங்களுடைய அத்தை இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் இவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலை 3 முறை சுற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த காட்சியிலேயே இவங்க நம்ம என் கூட எங்கேயோ ஒரு டூர் மாதிரி பொண்ணுங்களோட நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மாதிரி என் டீமோட இவங்க என் கூட எங்கேயோ டூர் மாதிரி வர்றாங்க. அப்போ நான் ஒரு வேப்ப மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த வேப்ப மரத்தடியில் நான் ஆகாய நீலம், அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இவங்களும் ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க. என் குழந்தைய அவங்க கையில் தூக்கி வச்சுருக்காங்க. அதாவது மகிழ்மதியை அவங்க கையில் வச்சுருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இந்த கனவை அவங்க எந்த மாதிரி டீகோட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, 3 முறை சுற்றிட்டு வாமா அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தையும், நான் ஆல்ரெடி சுற்றிட்டேன் அப்படின்னு அவங்க 3 முறை சுற்றிட்டேன் அப்படின்னு சொன்னதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க 3 நாள் பாராயணம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தடைப்பட்டு போச்சு. ஸோ பாபா அதை படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சுற்றிட்டேன் அப்படின்னு சொன்னதை நான் ஆல்ரெடி 3 நாள் படிச்சுட்டேன் அப்படின்னும், டூர் அப்படின்னு என் கூட இவங்க டூர் வர்றாங்க இல்லையா, எல்லா பக்கமும் சுற்றுறது, அப்படி டூர் அப்படிங்கிறது ஒரு பயணம் அப்படின்னா அது தொடர்ந்து செய்கிறது தான் பயணம். அப்போ 3 நாள் நான் படிச்சுட்டேன், அது பாதியிலேயே நிற்கிது. ஸோ அதை தொடர்ந்து படி அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, வேப்ப மரத்துக்கு அடியில் ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டு நின்றுக்கிட்டு இருந்த எண்ணெயை அவங்க பாபா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பாபா தான் பிரீத்தியோடைய ரூபத்தில் வேப்ப மரத்தடியில் நின்று காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கனவுல பாபா நம்மளை தொடர்ந்து படிக்க சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சகோதரி உடனடியாக சப்தாகம் பண்ணுறாங்க. அதாவது 3 நாள் படித்ததை அவங்க கண்டினியூ பண்ணி அந்த சப்தாகத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு நாள் சத்சரதம் ஓப்பன் பண்ணும்போது பாகவதம் படி 3 முறை படி அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, சாப்டர் 18ன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த பேஜ் வருது. அந்த பேஜ் வந்ததும் அப்போ திரும்பவும் நம்மளை 3 முறை சப்தாகம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சகோதரி திரும்பவும் சப்தாகம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி முடித்ததும் அவங்களுக்கு 2ஆவதாக ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட என் வீட்டுக்கு சாய் நிவாஸுக்கு வர்றாங்க. சாய் நிவாஸில் எங்கள் வீட்டில் வெளியில் நாங்கள் வச்சுருக்க துவாரகாமாய் பாபாவை தொட்டு வணங்குறாங்க. இதோட அந்த கனவு முடிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போ சத்சரதம் படித்து முடித்தாலும் பாபாவுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் இவங்களுக்கு 3 நாள் படித்ததுக்கே என் ரூபத்தில் போய் காட்சி கொடுத்துருக்காரு ப்ளூ ட்ரெஸ்ஸில். 2ஆவதாக அவங்க படிக்கும்போது சாய் நிவாஸ்க்கு துவாரகாமாய் பாபா வெளியில் இருக்க பாபாவை அவங்க தரிசனம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச 2ஆவது காட்சி. அதுக்கடுத்து
ஒரு நாள் திரும்பவும் இவங்க சச்சரதம் ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்த பேஜ் என்னென்னா, குரு சரித்திரம் படி அப்படின்னு வந்திருக்கு. அதாவது சப்தாகம் ஒரு முறை இல்லை மற்றொரு முறை படி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ குரு சரித்திரம் படி அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்தாகத்தை திரும்பவும் படிக்கிறாங்க. அதாவது சத்சரதத்தை இவங்க படிக்கிறாங்க. 2 முறை படின்னு வந்திருக்கு பேஜில். அதனால் சப்தாகத்தை திரும்பவும் ஒரு 2 முறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவங்குறாங்க. அதில் முதல் முறை ஒரு சப்தாகம் படித்து முடித்த 7வது நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்னென்னா, நானும் என்னுடைய கணவரும் ஒரு சின்னதாக ஒரு பாபா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நானும் என் கணவரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ கோயிலுக்கு முன்னாடி வெறும் 3 அடியில் சின்னதாக 3 அடியில் ஒரு துணி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த துணிக்கு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் தான் அந்த துணியை எரிய விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இவங்க தயங்கிக்கிட்டே, இந்த சகோதரி தயங்கிக்கிட்டே என்கிட்ட உதி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் தயங்கிக்கிட்டே வந்த அந்த சகோதரி வாய் திறந்து கேட்குறதுக்கு முன்னாடியே நான் கேட்காமலேயே ஒரு உதி பேக்கெட், என் கையில் 4 உதி பேக்கெட் இருக்குது, அதுலேருந்து ஒரு உதி பேக்கெட்டை எடுத்து அந்த சகோதரி கையில் கொடுக்குறேன். என் கணவர் இப்போ தான் ஷீரடி போயிட்டு வந்தார், ஸோ இந்தாங்க உதி அப்படின்னு சொல்லி நான் அவருடைய அந்த சகோதரி கையில் கொடுக்குறேன். அந்த உதி பேக்கெட்டை அந்த சகோதரி வாங்கினதும் அடுத்த நொடி என்னுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவங்க நமஸ்காரம் பண்ணி அலறாங்க. அவங்களுடைய கண்ணீரால் என்னுடைய பாதத்தையே அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கள தொட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்புறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. இந்த கனவு 1 மாதம் கழித்து நான் ஷீரடிக்கு போயிட்டு 50 பேருக்கு புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிக்கிறேன். அதில் இவங்களும் பேர் கொடுக்குறாங்க. பேர் கொடுத்ததில் நான் கண்டிப்பாக இவங்க பேரை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவங்களுடைய பொண்ணுக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் பேர் செலக்ட் ஆகும் பாரு அப்படின்னு இவங்க பொண்ணுக்கிட்ட இவங்க சொல்லும்போது அவங்க பொண்ணு, அது எப்படி நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சகலமும் சாய்பாபா ஆண்டி கனவில் எனக்கு ஒரு உதி பேக்கெட் கொடுத்தாங்க, அப்போ கண்டிப்பாக வின்னர் லிஸ்ட்டில் என் பேர் வரும் அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே நான் வின்னர் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்களுடைய பெயரை அதில் நான் அறிவிக்கிறேன். அப்படி அவங்க வின் பண்ண புக்கு கபர்டே டைரி. ஸோ சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு கபர்டே டைரியும் அந்த புக்கு கூடவே ஒரு ஷீரடி உதி பேக்கெட்டும் போய் சேருது. அந்த உதி பேக்கெட்டை கையில் வாங்கினது, அதாவது இந்த புத்தகத்தையும் உதி பேக்கெட்டையும் பூஜை அறையில் வச்சு வணங்கி பூஜை பண்ணிவிட்டு அவங்க சாஷ்டாங்கமாக பூஜை அறையிலேயே பாபாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, எந்த மாதிரி இவங்க கனவில் என் காலில் விழுந்தாங்களோ அதே போல் பாபாவுடைய காலில் பூஜை அறையில் இவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுகிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த கபருடைய டைரியில் இருக்கிற பாபாவுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு துணி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே தான் மிராக்கலே ஆக்சுவல் மிராக்கலே இங்கே தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய கனவில் நான் ஒரு துணியை எரிய விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க. அந்த துணிக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன், அந்த துணியை நான் எரிய விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் இவங்க தயங்கி வரும்போது இவங்க கையில் ஒரு உதி பேக்கெட்டை கொடுக்குறேன். இவங்க கேட்காமலே நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இவங்க வீடு தேடி வந்த அந்த புத்தகத்துடைய அட்டை பக்கத்தில் பாபா உட்கார்ந்துருக்காரு. துணிக்கு பக்கத்தில் இவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த துணியை எரிய விட்டுட்டு, ஆக்சுவலாக இந்த பாபாவுக்கு பேரே துனி பாபா தான் சொல்லுவாங்க. ஸோ துனி பாபாவை தான் அவங்க கனவுலையும் பார்த்துருக்காங்க. இப்போ நேரில் அது தேடி வந்திருக்கு. அண்ட் இந்த புத்தகத்து கூடவே ஒரு ஷீரடி உதி பேக்கெட்டும் அவங்க கைக்கு சேர்ந்துருக்கு. ஸோ பாபா என்ன சொல்லியிருக்காரு, உன் வீடு தேடி நான் வருவேன், இந்த ரூபத்தில் நான் வருவேன், உனக்கு உதி பேக்கெட் கிடைக்கும்னு கனவில் என் ரூபத்தில் போய் சொல்லியிருக்காரு. அது அப்படியே அச்சு பிசுறாமல் இவங்களுக்கு நடந்ததில் இவங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த கனவில் வந்தது போலவே பார்த்தது போலவே இவங்க அந்த புத்தகம் வந்ததும் பாபாவுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது உண்மையாக எனக்கே இந்த வீடியோ பேசி முடிக்கும்போது உண்மையாக அப்படியே
மெய் சிலிர்க்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வார்த்தைகளால் சொல்கிறத காட்டிலும் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மெய் சிலிர்ப்பு எப்படி இருக்கும்னு. உண்மையாக எனக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பாபா வந்து பலருடைய கனவில் அவர் சாக்ஷாத் அவராக போகாமல் என்னுடைய ரூபமாக போகிறாரு அப்படின்னு காட்டிலும் இதில் அவங்களுக்கு நிறைய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. 3 முறை நீ வந்து படிச்சுட்ட, தொடர்ந்து பாராயணம் பண்ணு, சப்தாகம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் 2 முறை சப்தாகம் பண்ணு, 3 முறை சப்தாகம் பண்ணுன்னு சொன்னதையெல்லாம் சகோதரி வந்து தயங்காமல் செஞ்சுருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், சப்தாகம் பண்ணி முடித்தா 7வது நாள் கண்டிப்பாக பாபா கனவில் வருவாருன்னு. இதில் இந்த சகோதரிக்கு இந்த 4 மாதத்தில் அவங்க எத்தனை முறை சப்தாகம் பண்ணாங்களோ அத்தனை முறையிலையும் கடைசி நாள் கட்டாயமாக அவர் கனவில் வந்திருக்காரு. இது அவங்களுக்கு வந்தது 3வது கனவு. இந்த மாதிரி அவங்களுக்கு பாருங்கள் எத்தனை கனவுகள் வந்திருக்குன்னு. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், பாபாவை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் சப்தாகம் பண்ணணும். பூஜை புரஸ்காரங்கள் தேவையே இல்லை. நீங்கள் நம்புறீங்களா, ஒரு சப்தாகம் படிங்க. சத்திரதம் படிக்க தான் உங்களால் அவரை உணர முடியும், உள்வாங்க முடியும். அவர் உங்கள் கூட பேசுவார், கனவில் வந்து காட்சி கொடுப்பாரு. அந்த கனவு காட்சி மூலமா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும், பதில்கள் கிடைக்கும். இது எத்தனையோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்டில் யாருமே அதை வந்து பாதியிலேயே அதை நிறுத்திடுவாங்க. தடங்கள் எல்லாருக்குமே வரும், தூக்கம் வரும், சோர்வு வரும், சோம்பல் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் படிக்கணுங்கிறதான் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை. இப்போ அடுத்து ராமநவமி வருது. ராமநவமியை முன்னிட்டு நம்ம பாராயணம் தொடங்க இருக்கிறோம். 11 நாள் சப்தாகம், 11 நாள் சத்திரதம் பாராயணம் பண்ண இருக்கிறோம். நிறைய பேர் ஆவலாக வந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, மற்ற நாள் மாதம் நடத்துகிற பாராயணத்தில் கூட யாரும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டலைனாலும் வருஷம் ஒரு முறை வர முக்கியமான நாட்களில் கண்டிப்பாக எத்தனை வேலைகள் இருந்தாலும் நேரம் ஒதுக்கி படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், படிக்க நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் படிக்கிறது தான் நிறைய பலன்களை கொடுக்கும். நீங்கள் கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை, கால் கெடுக்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, பூஜை பரஸ்காரங்கள் தேவையில்லை. வீட்டில் இருந்தபடி சத்திரதம் படிங்க. ஆர்வம் இருக்கிறவங்க நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம், பாராயணம் பண்ண இருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எல்லா துயரங்களும் அழிஞ்சு எல்லோருக்கும் நல்லது நடந்து நல்ல பலன்களை பாபா இந்த ராமநவமி அன்று அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுட்டு, இந்த அறிக்கையையும் அறிவிச்சுட்டு, இவ்வளோ அழகான சூப்பரான ஒரு அற்புதத்தை ஷேர் பண்ண அந்த சகோதரிக்கு இந்த வீடியோ மூலமா நான் நன்றியையும் சொல்லிக்கிறேன். பாபாவை நம்புங்க. சத்திரதம் ஒரு சக்தி வாய்ந்த புத்தகம். பாபாவை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவு நம்பிக்கையோடு இந்த சத்திரதம் படிங்க. இந்த கபருடை டைரி இந்த தடவை எத்தனையோ பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்படி போய் சேர்றதுக்கு முன்னாடியே பாபா எத்தனையோ பேருக்கு ரொம்ப விதவிதமான மிராக்கல் எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய கனவுகள் ஏற்கனவே நம்ம ஒரு கபருடை டைரி மிராக்கல் வீடியோவை பார்த்தோம். இது அதில் காட்டிலும் அற்புதமான ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். இந்த முறை என்னென்னு தெரியல, இந்த கிவ் அவேல பாபாவுக்கு எக்கச்சக்க சந்தோஷம்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த கபருடை டைரி யார் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய மிராக்கல் பாபா நடத்திட்டாரு. அதை ஒவ்வொன்றையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.